அனைவருக்கும் வணக்கம். இந்த தவறுகள் பார்த்திங்கன்னா, திருடுறது, சின்ன லெவலில் கொள்ளையடிக்கிறது, கொலை செய்கிறது, இந்த மாதிரி தவறுகள் அவனை பாதிக்கும். ஒரு குறிப்பிட்ட சில பேரை பாதிக்கும். ஆனால் போதை மருந்து சர்வதேச லெவலில் தடை செய்யப்பட்ட கொகைன், ப்ரௌன் சுகர், அபின், மெத்தாம்பெட்டமைன், இந்த மாதிரி நிறைய போதை மருந்துகள் இருக்குது. இது ஒரு ஜென்ரேஷனை, ஒரு சமுதாயத்தையே சீரழிக்கக்கூடிய விஷயம். போதை மருந்துங்கிறது, ஒரு போதை மருந்துக்கு ஒருத்தன் அடிமையாயிட்டான் அப்படின்னா அவனுடைய லைஃபு அதோட காலி, அதோட சரி. இப்போ சினிமா நடிகர் ஸ்ரீகாந்த் போதை மருந்துக்கு அடிமையாகி இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர்கிட்ட 250 கிராம் போதை மருந்து கோகைன் வச்சுருந்தாருன்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் மட்டும் இல்லை, சினிமா துறையில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பெரிய அரசியல் புள்ளியும் பெரிய அரசியல் புள்ளியில் ஒரு அரசியல் பிரமுகர்கள், நிறைய அரசியலை சார்ந்தவங்க, அரசியல் செல்வாக்கோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இதில் ஈடுபட்டிருக்காங்க. போதை மருந்து கடத்தலையும் போதை மருந்து வியாபாரத்துலையும் ஈடுபட்டிருக்காங்கன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காராம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம், அதாவது ஒருத்தனை அடிமைப்படுத்தி அதில் சம்பாதிக்கிற பணம். அடிமை ஆகிட்டான் அப்படின்னா அவன் அடுத்தது திரும்பியும் அதை கன்சியூம் பண்ணுறதுக்கு எந்த லெவலுக்கும் போவான். பணம் எவ்வளோ வேணாலும் கொடுப்பான். அதனால் என்ன பண்ணுறது, இதனுடைய வியாபாரம் ஜாஸ்தி. பல கோடிக்கணக்கான பணம் இதிலேருந்து சம்பாதிக்கலாங்கிற ஒரு ஆசையில் ஒரு சமுதாயத்தையே சீரழிக்கிறாங்க போதை மருந்தை வச்சு. வளைகுடா நாடுகளில், சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா, போதை மருந்து கடத்தலில் போதை மருந்து பயன்படுத்தினாலும் சரி, அது வியாபாரம் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு மரண தண்டனை அல்லது கடைசி வரைக்கும் கடுமையான ஆயுள் தண்டனை. அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டு இந்தியா மாதிரியான ஜனநாயக நாடுகளில் அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டு இல்லை. அதனால் அதுவும் இல்லாமல் அரசியல் செல்வாக்கு அதில் அதிகமாக இருக்கிறவங்க சமுதாயத்தை சீரழிக்கிறதுக்கு தயங்கிறதே கிடையாது. கோடிக்கணக்கான பணம் கிடைக்குது. அதன் மூலமாக அரசியல் செல்வாக்கோடு அவங்க இந்த வியாபாரத்தை ஜெகஜோதியாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம நாட்டிலையும் அந்த மாதிரியான கடுமையான தண்டனைகள் வந்தால் தான், மரண தண்டனை கொடுக்கறது கூட யோசிக்கக்கூடாது. அந்த மாதிரி தண்டனைகள் வந்தால் தான் போதை இல்லாத சமுதாயத்தை உருவாக்க முடியும். அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை.